இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையொட்டி டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் டிசம்பர் 16 முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் 17, 18 ஆகிய தேதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கியது முதலே தீவிரம் காட்டிய வடகிழக்கு பருவமழை சற்று ஓய்ந்திருந்தது. இருப்பினும் வங்கக்கடல் பகுதியில் அடுத்தடுத்து உருவாகும் சலனங்கள் காரணமாக விட்டுவிட்டு பரவலாக பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. தற்போது வடகிழக்கு பருவமழையின் 4ஆம் சுற்று மழை பெய்து வருகிறது. தமிழகம் மட்டுமின்றி தென் மாநிலங்கள் முழுவதும் பரவலாக நல்ல மழை பொழிவு இருந்து வருகிறது. கடந்த மாதம் பெஞ்சல் புயல் உருவான நிலையில் இந்த புயலால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பொழிவு ஏற்பட்டது. குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல மழை பெய்தது. இதைத் தொடர்ந்து கடந்த வாரம் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகம், தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகம், தென் தமிழகம் என தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழை முதல் அதி கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்தமானை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மூலமும் தமிழகத்திற்கு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் 5ஆம் சுற்று மழைப்பொழிவு எப்போது தொடங்கும் என்பது குறித்தும் பல்வேறு தகவல்களை தெரிவித்துள்ளார். அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய தாய்லாந்து கடற்கரையில் வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சுழற்சி இன்று தாழ்வு பகுதியாக மாறி அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தமிழக கடற்கரையை நோக்கி டிசம்பர் 17ஆம் தேதி நகரக்கூடும் என தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதியில் தாழ்வு பகுதி நிலவுகிறது என்றும் வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலிருந்து 4ஆம் சுற்று பருவமழை முழுமையாக விலக துவங்கியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார்.